Hi guys, welcome to புரிதா vlogs. So இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நைம் ப்ரோ சொல்லுவாரு. இன்னைக்கு வந்து சண்டே அவர் டேல என்ன பண்றோம்ன்றத பார்க்கலாம். சரி, அப்படியே நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அப்படியே அல்தாப்புக்கோ அபோகோ இன்னைக்கு வேலை இருந்தது. அவனுக்கு என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு குடோன் வந்திருக்கோம். அப்படியே அவனுக்கு என்ன பண்றான்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா போய் பார்க்கலாம். மாடி திருப்பி காலையில இன்னும் ஒரு ஆசை உங்களை வந்து பாக்கணும் அப்படின்ட்டு போய் உண்மையா ஏஞ்சி உங்களை வந்து பாக்கணும்னா எங்களுக்கு வந்து தூக்கமே வரல. அப்படியே வாங்க அந்த சூரியனை பாருங்க, சுற்கால அடிக்குது, 10 மணி ஆகுது, விடிய காலன்றான். சரிண்ணா சொல்லு, உண்மை சொல்லி ஏன் வந்த? அதுவும் என்னைக்குமே வராத வேற கூட்டு வந்துக்கிறேன். பிரஷ் மாரி இருக்கு ப்ரோ. சண்டே வந்தாலே கண்டிப்பா வந்துருவாங்க. இங்க வந்து எங்க டே லைஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் வேலை. சண்டே ஆனா கண்டிப்பா வந்து அவங்களுக்கும் வேலை இருக்கும். என்ன டாபிக்னா சண்டே நம்ம லைஃப்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டேவை காட்ட போறோம். இன்னைக்கு ஃபுல் டே நம்ம லைஃப் கேவலமா தான் இருக்கு. இவங்களும் பாக்கட்டும் நீங்க இவ்வளவு கேவலமா போகுதுன்னு. அப்படி இல்ல மக்களே, எங்க லைஃப் செம்தியா இருக்கும். இப்போ 11 மணி வரைக்கும் தான் இந்த ரூபம், இதுக்கப்புறம் விஸ்வரூபம். அப்படி பணக்கார வீட்டுக்குள்ள எப்படி போயிட்டு இருக்கு வேலை? சமையல்லாம் நல்லா போயினுக்குது. சிக்கன் பொரியுமா போயிடுவாங்கடா? பொரியுமா புரியாதா? இப்ப எடுத்துடலாம். ஓகே, இன்னைக்கு வந்து எத்தனை கிலோ வேலை நம்மளுக்கு? இன்னைக்கு 5 கிலோ வேலை சார். இதான் ரெடி லோடிங்ல ஃபர்ஸ்ட் வேலை இதுதான். அதாவது அப்பா கிட்ட எல்லாம் கலந்து வருவோம். காசு டைம்லாம் ஃபர்ஸ்ட் அப்பா தான் வந்து வருவோம். ஏன்னா காசு இல்ல வீட்டுலன்னா அப்பா கிட்ட வந்து அப்பா எல்லாம் வேலை இருப்பாங்க. பாருன்னா எல்லாம் வந்து வேலையை பார்த்துட்டு ஒரு அப்படியே ஒரு ஃபுல் வேலை செஞ்சுட்டு ஒரு அப்பா பார்த்துட்டு அவங்களுக்கு 7 ரூபாய் 8 ரூபாய் பணம் கொடுப்பாரு. கண்டிப்பா இன்னைக்கே இருக்கும். ஆமா ஆமா, அப்பா ஒரு 500 ரூபாய் போடுங்கப்பா அப்படின்னா அப்பா போயிட்டு வா அப்படின்னுவாரு. அதெல்லாம் அப்ப தெய்வமே அப்பா தான். எங்கெல்லாம் வந்து இந்த மந்த் எண்ட் வரும்போதெல்லாம் அப்பாட்ட வந்து பாப்பேன். நான் வந்து அப்பா பாத்து பண்ணுங்கப்பா மெட்ரோ போலாம் அப்படி சொல்லிட்டு கொண்டு போயிடுவாரு, வேலைக்கு கொண்டு போயிடுவாரு. அப்பாட்ட வந்து வாங்கிட்டு போயிடுவேன். ஒரு 500 ரூபாய் ஃப்ரெண்டு கல்யாணம்பா, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கல்யாணம்பான்னு ஓடிடுறேன். நியாயமான விஷயம் தான் அப்பா பேசுவார் கண்டிப்பா. அப்படியே கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா அங்க எங்களோட ஆட்கள் அப்படியே போனா இங்க பாருங்க, இவதான் எங்க ஆட்கள் ரைட் ஹேண்டே ஆகுதாங்க. திருப்பி பாருங்க, என்ன பொரிக்கிறது மட்டும் பாத்துங்க. ஆமா, எல்லாமே அவதான் பண்ணுவாரு. சிக்கன் பொரிக்கிறது, அந்த சமையல் எல்லாம் மோஸ்ட்லி அவர் தான். ஆமா, 20 இயர்ஸ் பண்றாரு. யோசிச்சு பாருங்க. சுமாரா பாய், உங்களோட ஃபர்ஸ்ட் வேலை எப்படி இருந்தது? ஞாபகம் இல்ல. அடுத்து கொஞ்சம் வேலை ஏதாவது ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன் ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கா? ஏதாவது இந்த வேலையில ஒருத்தரும் இந்த வேலை இது ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் பார்த்தலையே அப்படின்னா என்ன கதை சொல்லுவீங்க? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கஷ்டம் இல்ல, ஜாலியா போவாங்க, ஜாலியா வேலை பண்ணிட்டு போயிடுவீங்க. என்ன அப்ப உங்களுக்கு நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வேலை 90ல 1990 அப்போட ஃபர்ஸ்ட் வேலை. ஆல்மோஸ்ட் இப்போ 30 இயர்ஸ் ஆகுது. 30 வருஷமா இருக்கா போல. ஃபர்ஸ்ட் உங்க சேலரி எவ்வளவுப்பா? 35 வருஷம் ஆகுது. 35 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் உங்க ஃபர்ஸ்ட் சேலரி ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் சேலரி 400 ரூபாய். இப்போ வேலைக்கு ஏற்ற மாதிரி 2000. உங்க பையனுக்கு வேலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் வேலைக்கு ஏற்ற மாதிரி தான். ஆனா மெட்ரோ மட்டும் அப்பா போடுவாரு. நம்ம பசங்க வாங்க. ஆமா, இப்ப உங்ககிட்ட ஏசி அல்தாப்பு அபு வந்து இந்த வேலை வந்து சின்ன ஒரு 12th காலேஜ் பண்ண வந்து நீங்க போறீங்க வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அல்தாப் தான் இந்த கேங் உருவா இருந்த காலமே அல்தாப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அல்தாப் தான் இந்த வேலையெல்லாம் போயிட்டு இருந்திருக்கேன். நீங்க எப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் வேலை என்ன அல்தாப்? நான் ஸ்கூல் படிக்கும் போது அந்த முறை எந்த ஆமா ஸ்கூல் படிக்கும் போதே வந்துட்டேன். அது எந்த இயரு என்ன ஏஜ்லாம் ஞாபகம் இல்ல. சும்மா எங்க அப்பா வாடா வீட்டுல தானே இருக்கிற, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அப்படி வந்து கொஞ்சம் அப்பா கூடயே இருந்து அப்படியே கத்துக்கினது தான் இந்த கைத்தொழில. இன்னைக்கு வந்து அது கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அவன் வேலைக்கு போனா பிரச்சனை இல்ல. இப்ப உன் கல்யாணம், அப்பு கல்யாணம், என் கல்யாணம், எல்லா கல்யாணம் நம்மளே பண்ணி நாமளே பண்ணிக்கிறோம். ஆஃபர்ல பண்றாங்க. நாங்களே வந்து அது இது மாரி எங்க கல்யாணத்துக்கு நாங்களே பண்ணா நாங்க எப்படி எங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறது, அது இப்பதான் உணர்றோம். நீ சொல்லு உன்னோட ஃபர்ஸ்ட் வேலை.
ஃபர்ஸ்ட் வேலை வந்து +1ல போனேன். +1ல வந்து ரெட் ஹில்ஸ்ல ஒரு வேலை, பாய் வேலை தான். அதுதான் வந்து கூப்பிட்டான். அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்டரிங் தான் போவேன். அப்படியே இந்த மாதிரி ஒரு பெரிய வேலை இது பெரியா அப்படின்னு கேட்டான். போனேன். போயிட்டு வந்து அங்க ஒரு சில இன்சிடென்ட், இஞ்சி பூண்டு அரைய சொன்னாரு பாய். அப்ப அல்தாப் சொன்னா இஞ்சி பூண்டு வந்து கரண்டி போட்டு ஆடுறா. கிரைண்டர் எல்லாம் பார்த்தோன்னே முதல்ல எப்படி சொல்றது, மென்ஸ் அப்சர்வேஷன் தோசை போடுறது பார்ப்போம், இந்த கிரைன்ல அந்த மாதிரி வந்து அதாவது சுத்தது பார்த்துனே இருந்தேன் நானு. சொன்னா அப்படியே கை போடாதே எரியும், அனுபவத்துல சொல்லியிருக்காங்க. அது கேட்கறது இல்லை யாரு அனுபவத்தையும். கை அக்கிள் மட்டும் தான் பல்ல ஃபுல்லா போட்டு பாய்ல ரெட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் வெயில் அதிகமாடியும். பாய் சொன்னாரு போய் டீ வாங்கினோம் அப்படியே அப்படின்னா இதோ போறேன் பை. நிழல்ல இருந்தறியும் தெரியல, அப்படி வெயில போற எரியுது, கோஸ்ட் ரைடர் மாதிரி கையில எரியுது. அப்புறம் என்னென்னவோ போட்டு அப்புறம் வந்தா 2 சபினா பாக்கெட், இந்த கைக்கு ஒரு சபினா பாக்கெட், இந்த கைக்கு ஒரு சபினா பாக்கெட் போட்டு தேய்ச்சு அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் எரிச்சல் நின்றுது. வந்து முதல் முறையா இப்படி வர வீட்டுக்கு ஒரு 500 இதழ் தராரு. ஆமா அப்படியே வந்து பாத்து போ நமக்கு 500 அப்படின்னு அது அப்பாவோட சூப்பரா போயிட்டு ஜாலியா வச்சிருக்காது. +1ல ஒரு பையனுக்கு ஒரு 500 ஒரே நாள்ல கிடைக்குதுன்றது வந்து ரொம்ப இதுதான், ரொம்ப இது சந்தோஷமா இருந்தது. இது முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல வந்து எனக்கு கூட இப்ப ட்ரைனிங் எல்லாருமே வந்து அல்தாப் தான். ப்ரோ இது இதை பண்ணு ப்ரோ, அதை பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டமா ப்ரோ இது பண்ணு ப்ரோ, அதை பண்ணு ப்ரோ. ஆமா டீம் தான். அதுல வந்து அல்தாப் வந்து மோஸ்ட்லி நீங்க பண்ணிதான் சொல்ல மாட்டான். கல்யாணம் என்கிட்ட வந்து இதை பண்ணு ப்ரோ, பொறுமையா இதை பண்ணிட்டு போயிரு ப்ரோ எல்லாம் முடிச்சுட்டு அப்பா கிட்ட பண்ணிக்கும் போது வேலையே பண்ணிக்க மாட்டோம். அப்பா ஒரு 1000 கொடுக்கும் போது பெருமையா ஏதாவது சொல்லிட்டு சொல்லுவோம் நினைப்போம். இதாங்க வாழ்க்கை. PR ப்ரமோஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நண்பரணி அதான் பண்ணிருக்காரு. அப்பா 500 அப்பா 500 அப்படின்னு வாங்கி ஆசைப்படுறேன். அது முழுமே தெரியாது. பாப்போம் நம்ம. ஆர்டர் பண்ண என்ன பண்ணலாம்? எங்களுக்கு ஆர்டர் பண்ணா எங்க நம்பர் இருக்கு. எங்களுக்கு வந்து இது இன்ஸ்டாகிராம்ல வந்து எங்களுக்கு ஒரு ஐடி இருக்கு, டிஎம் பண்ணலாம். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் கொடுக்குறோம். ஸோ நம்பர்லயே வந்து நீங்க ஆர்டர் பண்ணலாம். மினிமம் 3 கிலோ சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, 65 முட்டை எல்லாமே இருக்கு. மட்டன் பிரியாணினா கிலோ 3000 ரூபாய், சிக்கன் பிரியாணினா வந்து கிலோ 1500 ரூபாய். நீங்க எங்க கேக்குறீங்களோ அங்கே ஃப்ரீ டெலிவரி. ஆமா, 3 கிலோக்கு மேல ஃப்ரீ. அது 1 கிலோ பண்ணிட்டு இப்போ பண்ண சொல்லிட்டு தேவையில்லாத ஆட்டு 1 கிலோ உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு வேலை இருக்குப்போ ஏதோ ஒரு பக்கெட்ல கண்டிப்பா போட்டு தருவோம். அது தனியா 1 கிலோ சட்டில உங்களுக்கே தெரியும் பண்ணா நல்லா இருக்காது. அந்த அளவுக்கு வந்து நம்ம டீம்ல வந்து ஒரு அப்படி பிளான பேசல பண்ணிடுவாங்க. அதுவும் கஸ்டமர் ஏத்த மாதிரி இப்ப பண்ணி தராங்க. அதான் பெரிய விஷயம். ஓகே, ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. ஃபுல்லா நீ எங்க சாப்பிட்டாங்க? சாப்பிட்டோம் ஃபுல்லா இவங்க மக்கள் எல்லாம் சாப்பிட்டாங்க. ஸோ வந்து சண்டே பிரியாணி அந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து குட்டி ஒரு நாப். ஸ்னாப்பும் போட்டாச்சு. நாப் போட வேண்டியதா. நாப் போட்டோம்னா பவரா ஏந்துப்போம். உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கு, ஒரு சாயந்தரம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு தான். ஒரு புது இடத்துக்கு ஒண்ணு போறோம். ஃபுல்லா இது வந்து IPL சம்பந்தப்பட்ட மாதிரி விஷயம். நீங்க கெஸ் பண்ணுங்க என்னன்னு. IPL இல்லாம ஒரு இது வார் சம்பந்தப்பட்ட விஷயம். இது வேற. ஆமா, ஒரு இது மாதிரி. அது ஐயோ இது மாதிரி எல்லாம் பாக்காதீங்க மூஞ்ச. வார் இருக்கு சாயந்தரம். அந்த வாருக்கு நாங்க ரெடி ஆகணும்னா ஒரு நாப் போட்டாதான் போயிட்டு நாங்க வந்து உறக்கத்தை போட்டு சாயந்தரமா உங்களை பாக்குறோம். ரெடி 1 2 3 10. மக்களே வண்டாப்புல அப்பு வந்துட்டான். மச்சாதான் இப்போ வந்து டைம் வந்து 6:50 6:50 ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து கரெக்டா வந்து காலைல மட்டும் சொல்லியிருந்தோம், ஆஃப்டர்நூன் சொல்லியிருந்தோம்.
நீ வந்து சர்ப்ரைஸ் கடவுளே அது பேசுங்களா சொன்னோம்ல அது Surprise. சாயந்தரம் போறோம்னு ஆமா, சொன்னோம்ல என்ன சர்ப்ரைஸ் சொல்ல மாட்டோம், மறைவா வச்சு. மறைவா வச்சிருக்கோம். இன்னைக்கு மேட்ச் வந்து களகட்ட போது மறைவா வச்சிருக்கோன்னு மேட்ச் நல்லா ஓப்பனா காட்டுறேன். ஐயோ ஓகே, ஃபைனலி வந்து இதான் எங்க டே வந்து சண்டே மோஸ்ட்லி இப்படிதான் இருக்கும். முடிஞ்சிச்சு ஃபுல்லா வந்து இதோ ரத்தக்காரையா இல்ல வேர்வையின் உழைப்பு, ஃபுல் விளையாட்டின் உழைப்பு. ஆமா, அபு வச்ச சிக்ஸர்லாம் இன்னைக்கு வந்து சான்ஸே இல்ல. போலிங் ஒரு மேட் இன் ஓவர் ஃபுல்லா இன்னைக்கு ஐயோ டா போ மஜால. ஏன் சொல்லு ஏன் நான் சொல்றேன். இது ஸ்ரீ ஜோசப் விஜய் ஆகிய நான் பெரம்பூர் தொகுதியில் அப்படின்னு வந்து பெரம்பூர் தொகுதியில எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. பெரம்பூர் தொகுதியில இருக்கவங்க இல்லாதவங்க வந்து எல்லாருமே அவங்கவுங்க தொகுதியில டிவிக்கு ஓட்டு போடுங்க. என்ன இது அவ அரசியலா ஆமாமா, ஐயோ சாரி, டே லைஃப் தானே இது. சூப்பரா போச்சுங்க. டே லைஃப்ல இதுவும் பேசுவாங்க, அதனால அதை போட்டு அரசியல் நம்ம அரசியல்ல போலாம், அரசியல் நம்ம வாழ்க்கையில வந்துடும். ஏட்டுடியா நல்லா இருக்குங்க. இதாங்க எங்களோட ரொட்டீன், ஒன் டே ரொட்டீனு. பாதி மதியத்துல இருந்து நான் வந்து ஆமா. நல்லா போச்சு. இன்னைக்கு சண்டே ஆனா ஒரு ஃபண்டேவா இருக்கும் எங்களுக்கு. இதான் எங்களோட life. இன்னும் ஒரே ஒரு பாட்டு தான், அந்த மிச்சம் இருக்க பிரியாணி போய் நைட்டு போய் வீட்டுல நைட்டு போய் போய் சாப்பிட்டு பெரட்டுறோம். திரும்பி நைட் வந்து அந்த என்னது சூர்யா மாதிரி போதைக்கு அடி மாதிரி தூங்குவோம். தூங்குவோம் எல்லாரும். வந்து இந்த மேட்சுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கணும். இந்த டோர்னமெண்ட் யாரு கொடுக்கலாம்? அதான் நீங்களே முடிவு பண்ணுங்க யாரு கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நல்லா விளாடுனது வந்து சத்தியமா வந்து சஞ்சய் கிடையாது, அபுதான். அபு சூப்பரா இன்னைக்கு வந்து மேடின் ஓவர் போட்டான். நன்றி. அந்த போலிங் வந்து ஸ்டார்டிங்ல அபு வந்து எப்பவுமே வந்து ஒரு ஓவர் குத்தா 3 ஓவர் போடுவான். வைடு 2 ஓவர் ஆகும். இன்னைக்கு வந்து கரெக்டா போட்டு ட்ரெயின் ஆயிட்டான். எல்லாம் மஜாவா ஆடுறான், பேட்டிங் அட்டன் பண்றான். ஒரு இதுவா ஃபோக்கஸ் தான் இருக்கான். எந்த பொண்ணையும் பாக்குறது இல்ல. அப்படி இல்ல, பெண்களை பாக்குறதுன்றது ஒரு ஆணுடைய ஒரு இதுதானே. வேலை எவ்வளவு பெருமையா சொன்ன. இதெல்லாம் மிச்சதெல்லாம் உண்மை. வந்து மொத்தம் 5 மேட்ச் விளையாடி இருக்கும். ஆமா, 5ல 4-1. 4 மேட்ச் ஜெயிச்சாங்க. ஒரு மேட்ச் தான் வந்து, அதுவும் வந்து லாஸ்ட் இந்த 3 ஓவர் மேட்ச்ல தானே. அந்த 3 ஓவர் என்னன்னா வந்து ஒருத்தன் வந்து போலிங் போட்டான், கூனக்கலா போட்டான். அப்படி கூட நம்ம நினைக்க கூடாது. இப்ப வந்து அவங்க இப்போ காசு கொடுத்து வராங்க, ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. இப்ப அவங்க வீட்டுல இருந்து தூக்கம் வருமா அவங்களுக்கு? வீடு ஆனா அவங்க சூப்பரா ஆடினாங்க, அவங்க நல்லா ஆடினாங்க. அவங்க வீடியோ பாப்பாங்க, அவங்க அருமையா விளையாடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க விளையாடணுன்றதுக்காக நாங்க முழிச்சிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். தூக்கத்தில் இருக்கு. சரிங்க, ஃபுல்லா இந்த மாதிரி தான் தேவையில்லாம பேசுவேன். ஏன்னா அவள் தான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயின்னு இருக்கோம். இப்போ வந்து எங்க டே லைஃப்ல சண்டே ஆனா என்ன பண்ணுவீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா மறக்காம 20K வர போறோம். சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வந்து நியூவா எங்களுக்கு என்னென்ன புது வீடியோ எடுக்கணும்னு ஒரு ஐடியா வருதோ எடுக்கிறோம். மெயினா வந்து நீங்களும் வந்து எங்க கமெண்ட்ல சொல்லுங்க என்னென்ன வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நாங்க எங்க போய் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணா உங்களுக்கு பிடிக்கும்ன்றதையும் சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க அதை பண்றோம். எங்களால முடிஞ்சதை கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். 20K எடுத்துட்டு போக வேண்டியது உங்க வேலை. இதோட அடுத்த வீடியோல சந்திப்போம். வெல்கம், பாய். அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக